ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் தியானம் இருக்கின்றோம், ஆத்ம சுத்தி எல்லாம் செய்கின்றோம். ஆனால் ஞானகுரு அடிக்கடி சொல்வது, உங்களுக்காக யாம் தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன், குருநாதர் இட்ட கட்டளைப்படி தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுகின்றார். பொதுவாக ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்றும் மற்ற மார்க்கங்களிலும் நாங்கள் தவம் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். தவத்திற்குண்டான விளக்கம் என்ன, தவத்திற்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அல்லவா, அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதை பற்றி இதிலே ஞானகுரு உணர்த்துகின்றார். கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு தியானித்தவர்கள் அனைவருமே அதில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக அந்த மகரிஷிகள் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று வலுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் அவரவர்கள் குடும்பங்களை நினைவு கொண்டு வந்து 4 பேருமே சேர்ந்து அந்த 4 பேருடைய குடும்பங்கள் மகரிஷியின் சக்தியால் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் தொழில் வளம் பெருக வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி தியானிக்க வேண்டும். அல்லது ஒரு குடும்பத்திலே ஏதோ ஒரு குறைபாடோ, எதிரிகளோ, தொழில் நிலைகளோ, மற்ற ஏதோ குற்றமோ குறைகளோ இருந்தால் அனைவருமே ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக அந்த வீட்டிலே தியானம் இருக்கும்படி செய்து அங்கே அறியாது இயக்கக்கூடிய இருள்கள் நீங்க வேண்டும், அவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நமக்குள் அதை வளர்க்க வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் செய்து வர வேண்டும். ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டோம் அவ்வளவுதான் என்று இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் இதை போன்று செய்து அந்த ஞானியின் உணர்வை நாம் பெற்று அந்த குடும்பத்திலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று செயல்படுத்தினால் இதுதான் தவம். ஞானிகள் உணர்வுகளை, அதாவது மகரிஷி உணர்வை நமக்குள் வலுவாக எடுக்கின்றோம், நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் அதை வளர்க்கின்றோம். ஆக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், எல்லோரும் பெற வேண்டும் என்று தவத்தை செய்கின்றோம். எங்களை பார்க்கின்றவர்கள், நாங்கள் பார்க்கின்றவர்கள், எங்களை நினைக்கின்றவர்கள், நாங்கள் நினைக்கின்றவர்கள், அந்த மகரிஷியின் சக்தி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும், அந்த குடும்பங்கள் அனைத்தும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி தவம் இருக்க வேண்டும். அதை தியானித்து வளர்த்து அந்த சக்தி, உதாரணமாக நீங்கள் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியான சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் தவம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நிலை பெறும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுதான் தவம். ஆண்டவனை எண்ணி ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்காக தவம் இருக்கிறோம் என்றால் அந்த ஆண்டவன் எங்கே இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான்? காரணம், ஒவ்வொரு உயிரும் அது ஆண்டவனாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் அந்த உயிர்தான் ஆண்டவனாக இருந்து அந்த உடலான ஆலயத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆண்டவன் இருக்கக்கூடிய ஆலயத்திலே அவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகளால் தீமைகள் அங்கே இயக்குகின்றது. தீமைகளால் அவர்கள் வாடுகின்றார்கள், சிரமப்படுகின்றார்கள். அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அந்த மகரிஷியின் சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும். அந்த வலுவை எடுத்து அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் தவம் இருந்தால் அந்த உயிரான ஈசனிடத்திலிருந்து மகிழ்ந்து நல்ல உணர்வுகள் வெளிவருகின்றது. ஏனென்றால் அந்த உடலிலே அந்த மகரிஷியின் சக்தியால் துன்பங்கள் துயரங்கள் அகலும் பொழுது அந்த உடலுக்கும் மகிழ்ச்சி, உடல் இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனுக்கும் மகிழ்ச்சியாகின்றது. ஆக அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் தான் ஆண்டவனுடைய அருள் என்று சொல்வது. ஆக ஒவ்வொரு உயிரினம் இருந்து அந்த ஆண்டவனிடமிருந்து இந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை நாம் பெற வேண்டும். அதற்குத்தான் இதை தவம் என்று சொல்லி இது தவத்தினுடைய பலன் என்றும் ஞானிகள் அன்று காட்டினார்கள். ஆக இது சொல்வது உங்களுக்கு அர்த்தமாகிறது அல்லவா? இந்த மூலக்குறை நாம் தெரிந்து கொள்ளாது ஆண்டவன் என்பவன் எங்கேயோ இருக்கின்றான் என்று நாம் அவனை எண்ணி நாம் தியானிக்கின்றேன், தவம் இருக்கின்றேன் என்று காட்டிலோ மற்ற இடங்களிலோ நான் கட்டுப்பாடாக செய்தேன் என்றால் அப்படிப்பட்ட ஆண்டவன் எங்கும் இல்லை. என்றால் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதுதான் அந்த உயிர்தான் கடவுள், அவன்தான் ஆண்டவன். அருள் மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நமக்குள் அதை வலுப்படுத்தி உயிரான ஈசனை வேண்டி அந்த ஆணையை இட்டு அந்த சக்தி வாய்ந்த அந்த மகரிஷி உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஈசன் வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அது படர வேண்டும், அங்கே மகிழ்ந்த உணர்வுகள் பெருக வேண்டும், குரு அருள் அங்கே ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த தவத்தினை செய்தால் அவை எத்தனை பேருக்கு நாம் கிடைக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், மகரிஷி நிலவட்டத்தில் வாழ வேண்டும், என்றென்றும் அந்த அருளுடன் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் அருள்வழி வாழ வேண்டும். அவர்கள் என்றுமே அந்த மனபலத்துடன் உடல் நலத்துடன்
மகரிஷிகளின் அல்வட்டத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று எத்தனை பேரை நாம், எத்தனை குடும்பங்களுக்கு இதுபோன்று மகிழ்ச்சி நஷ்டத்தை கிடைக்க வேண்டும் என்று தவத்தை செய்கின்றமோ அதனுடைய பயனாக நல்ல உணர்வுகளை, உயர்ந்த சக்திகளை நாம் பெற முடியும், நாம் நுகர முடியும். அந்த தவத்தின் இலக்கணம் இதுதான் என்று ஞானகுரு நமக்கு இதில் தெளிவாக்குகின்றார்கள்.